வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதாவது செங்கோட்டையன் இந்த பக்கம் சேருவாரா, அந்த பக்கம் சேருவாரான்னு ஒரே குழப்பங்கள். திடீர்னு பார்த்தா விஜய் வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாருன்னு ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சேகர் பாபு வந்து இன்னைக்கு வந்து செங்கோட்டையன பார்த்து பேசிட்டு இருக்காரு. எப்பாடுபட்டாவது செங்கோட்டையன இந்த பக்கம் கூட்டு வரணுங்கிறதுக்கு திமுக பல முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் டிவிகேக்கு போனா நல்லதுன்னு அவர்கள் ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா டிவிகே இன்னைக்கு வந்து வளர்ந்து வரக்கூடிய கட்சி. ஏற்கனவே காலங்காலமா நம்ம போய் வந்து திமுகவை திட்டிட்டு இருந்தோம். நேர் எதிர்த்து இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்துட்டு போய் திமுகவில் சேர்றது சரியா வருமா? இப்படி பலவிதமான சந்தேகங்கள் செங்கோட்டையன் மனதில் எழுவது இயற்கையான விஷயம்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையன் நம்மை பொறுத்தவரையில் அவர் வந்து பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து டிவிகேல தான் போவார். ஏன்னா விஜய் பக்கம் நெருங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதா இருக்கலாம். நம்ம பேசிட்டு இருக்க நேரம் சேர்ந்துருக்கலாம் கூட. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன்னா சேர்ந்ததுக்கப்புறம் பேசுறத விட சேரத்துக்கு முன்னாடி தகவல் சொல்லணும்ல. நம்மை பொறுத்தவரை கண்டிப்பாக அவர் டிவிகேல தான் சேருவார்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம். சரி, டிவிகேல போனா அவருக்கு எந்த விதமான வாய்ப்புகள் கிடைக்கும்? இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு எந்த விதமான ஒரு பலம் கிடைக்கும்னா, கண்டிப்பா விஜய்க்கு பலம் தான். யார் உள்ள வந்தாலும் அது ஒரு பலம் தான். ஏன் பலம்? ஏற்கனவே அதிமுகவுடைய உள் அரசியலை தெரிந்தவர். இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இவருக்கு உயரிய பதவி கொடுத்தா, இத வச்சு இன்னும் நெறைய பேர் வருவாங்க. எப்பயுமே ஒரு கட்சி வந்து டிவிகே அப்டின்னா, இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இல்லைங்க ஒரு 4, 5 பேர் தான் அங்க ஆட்டி படைச்சுட்டு இருக்காங்க. மத்தவங்க யாரையும் உள்ள விட மாட்றாங்க. இதெல்லாம் வரக்கூடிய செய்திகள். இது உண்மையா? இல்லையா? அப்படிங்கிறத யாரும் உறுதிப்படுத்தல. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கட்சின்னு இருந்தா பல பேர் பல மாரி தான் பேசுவாங்க. அதையெல்லாம் பத்தி காதுலயே வாங்கக்கூடாது. அது வந்து டிவிகே கரெக்ட் தான் நம்ம பொறுத்தவரைக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு செங்கோட்டையன் வரும்போது, அது கூடுதல் அட்வான்டேஜ். ஏன்னா, பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இல்ல. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசினது இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வருவது அப்படிங்கிறது, இன்னைக்கு டிவிகே அப்படிங்கிற ஒண்ண வந்து பெரிய தலைவர்கள் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு முன்னாள் அமைச்சர், எம்ஜிஆர் காலத்தில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கும்போது, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு எம்ஜிஆர் தீர்மானம் போட்டபோது, கோயம்புத்தூர்ல தான் போடுறாரு. அப்ப நம்ப செங்கோட்டையன் பொருளாளரா இருக்காரு. அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க காலகட்டத்திலலாம் இருந்திருக்காரு. அப்ப அவரு வர்றதுனால, இன்னைக்கு வந்து டிவிகேவுக்கு நல்ல ஒரு பெரிய பலம் கிடைக்கும். என்ன பலம்? மக்கள் பலம் அப்படிங்கிறத நான் நம்பல. ஏன்னா மக்கள் ஆதரவெல்லாம் பெருசா அவருக்கு இருக்கல. ஆனா விஜய் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக என்ன பண்ணணும்? எப்படி பேசணும்? இந்த இடர்பாடுகள நம்ம எப்படி சந்திக்கணும்? ஏன்னா, இன்னைக்கு ஜெயலலிதா அம்மாட்டருந்து நெறைய பேர் பிரிஞ்சு போம்போது, நால்வரணி பிரிஞ்சு போச்சு, திருநாவுக்கரசு கொடி தூக்குனாரு. இப்படி பல சந்தர்ப்பங்களில் கூட இருந்தவர். அப்ப அவருக்கு வந்து இந்த நெளிவு, சுழிவு எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் பல பேரோட பழக்கம். அப்ப இன்னைக்கு எந்த மாரியா நிர்வாகம் இயங்குது? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய்க்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்குதோ, அந்த கட்டுப்பாடுகள நம்ம எப்படி அணுகலாம்? தமிழகம் முழுக்க வந்து விஜய் வந்து போற பாதையை திட்டமிடுறது. அது வந்து ரொம்ப முக்கியமான பணி. ஏன்னா ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல வந்து எந்த இடத்துல போய் எந்த பாயிண்ட்ல அவங்க ஜெயலலிதா அம்மா பேசணுங்கிறத ரூட் போட்டு குடுக்குறதே செங்கோட்டையன் தான். அப்ப ஒரு 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 புதிதாக வரக்கூடியவர், அவருடைய அனுபவம் அப்படிங்கிறது எப்படி வந்து பண்டூட்டி ராமச்சந்திரனுடைய அறிவு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு பயன்பட்டதோ, கடைசியா பண்டூட்டி ராமச்சந்திரன் தான் ஜெயலலிதா அம்மாவோட கூட்டணி வைக்கக்கூடிய முடிவ வந்து கண்டிப்பா எடுங்க. இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னது. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு டிவிக்கே தொடர்ந்து பலம் பெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மாஸ் நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்குது. அவரை பற்றி 1000 விமர்சனங்கள் வந்தாலும். அப்ப இந்த மாசுக்கு நடுவுல இப்போ ஒரு பரபரப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்சி புதுசா ஆரம்பிச்சதுன்னா, ஒரு பெரிய கட்சிய ஒரு அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி விட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னொரு கட்சிக்கு தாவுறாருன்னா, அந்த கட்சிய பத்தி மக்கள் மதிப்பீடு என்ன? இப்ப மக்கள் என்ன நெனச்சுட்டு இருப்பாங்க, டிவிக்கேவா என்னங்க அது டிவிக்கே சின்ன பசங்க. இவர் பார்த்தா இவரே போறாருங்கும்போது, வெகுஜன மக்களின் பார்வை எப்படி போகும்? இப்ப செங்கோட்டையன் வந்து பழனிசாமி அவர்களுக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும், செங்கோட்டையன் அவர்கள் பண்ணது சரியா? தப்பா? அப்படிங்கிற வாக்குவாதம் இனிமே எழ முடியாது. ஏன்னா அவரு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. பழனிசாமி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. பழனிசாமி எடுத்த முடிவு அவர் பாயிண்ட்ல சரி. செங்கோட்டையன் எடுத்த முடிவு அவர் பாயிண்ட்ல சரி. யார் இறுதி வெற்றி பெறுகிறார்கள்ங்கிறது வரக்கூடிய தேர்தல்ல தான் தெரிய வரும். ஒருவேளை தேர்தல்ல வந்து பழனிசாமி ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், செங்கோட்டையன் பண்ணது தப்பு. ஒழுங்கா அங்கேயே இருந்திருக்கலாம்னு பேசுவோம். இல்ல சார் டிவிகே ஜெயிச்சுச்சு வச்சுக்கோங்க. செங்கோட்டையன் சரியான முடிவு எடுத்தாருப்பா. கடைசி நேரத்துல வந்து சாதிச்சிட்டாருப்பா. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் பேசும். ஆனா இன்னைக்கு செங்கோட்டையனுடைய வருகை அப்படிங்கிறது டிவிகே எப்படி பயன்படுத்திக்கும்? நெறைய பேர் சொல்றாங்கல்ல பயன்படுத்திக்கணும்னு. பயன்படுத்தாம இருக்காதுன்னு நம்ம நெனைக்கிறோம். ஏன்னா விஜய் அவர்கள் வரக்கூடிய இந்த மாரியான முக்கியமானவர்களுக்கு, வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கக்கூடியவர் தான். ஏன்னா விஜயுடைய கேரியரே நம்ம பார்த்துருக்கோம். யாரையும் அந்த அளவுக்கு வந்து ஹர்ட் பண்ணி பேச மாட்டாரு. இன்னொன்னு வந்து அவருக்கும் தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆ செங்கோட்டையனை வைத்து எப்படி காய் நவுத்தலாம்? ஏன்னா செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒருத்தர் வராருன்னு தெரிஞ்ச உடனே, இன்னைக்கு சேகர் பாபு பேசுறாரு. யார? செங்கோட்டையன்ட்ட பேசுறாரு. என்ன?
அப்போ சேகர் பாபுலேருந்து திமுகவுக்கு தெரியுது. அவர் ஏன் திமுக இந்த அளவுக்கு செங்கோட்டையனை விரும்புது அப்படின்னா, அதிமுகவில் யார் யார் வந்தாலும் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஏற்கனவே உங்களுக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா, கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் ஆகட்டும், ஏவா வேலு ஆகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும், ரகுபதி ஆகட்டும், சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களில் முக்கால்வாசி பேர் அதிமுகவில் வந்தவங்க தான், சேகர் பாபு உட்பட. அப்போ இன்னைக்கு வந்து என்னன்னா, அந்த ஏரியாவில் இன்னைக்கு கொங்கு பகுதியில் இன்னைக்கு வந்து அதிமுகவும் பிஜேபியும் வலுவாக இருக்கும்போது, அப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஒருத்தரை தூக்குனோம்னா அது வந்து நமக்கு பலம் பெறும் அப்படின்னு திமுக நினைக்குது. என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு தரோம், நோட்டும் தரோம், அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி எல்லாமே தரோம், வந்துருங்க. இதான் இதான் கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் என்னன்னா அவர் என்ன யோசிப்பார்? காலங்காலமாக இருக்கக்கூடிய திமுகவை திட்டிட்டு இப்போ போய் சேர்ந்தா அது வேற மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். அவர் அப்படி தான் யோசிப்பார். சரி, டிவிகேக்கு போகலாம். டிவிகேக்கு போனால் என்ன பிரச்சனை? என்னங்க அது 77 வயசு ஆகிடுச்சு, விஜயை போய் தலைவர்னு சொல்ல முடியுமானா? அப்படிலாம் நினைக்க முடியாது. ஜெயலலிதாமாவை விட வயதில் குறைந்தவங்க காலில் விழுந்தாங்க, என்ன பண்ண முடியும்? அதனால் இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்கள் காலில் ரொம்ப வயசானவர் விழுகிறாரு. அந்த அளவுக்கு பண்ண வேணாம். தலைவரேன்னு சொல்கிறதெல்லாம் ஏங்க, இன்றைக்கி வயசெல்லாம் இந்த அரசியலில் ராகுல் காந்தி காங்கிரஸில் இன்றைக்கி பெரிய லீடரு. அப்போ வந்து பெரிய ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. ராகுல் காந்தி தான் தலைவர், மக்களுக்கு அவரை பிடிச்சி போச்சு, என்ன பண்ண முடியும்? அப்போ விஜயகாந்த் அவர்களை விஜய் அவர்களை வந்து தலைவராக ஏற்றுக்கிறதுல வந்து செங்கோட்டையனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அரசியல் இதெல்லாம் பார்த்தா நம்ம அரசியலே பண்ண முடியாது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்குது. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் நாளைக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்னன்னா இந்த ஏஜென்சி வாக்காளர்கள் இருக்காங்க, அது தாண்டி செங்கோட்டையனுக்கு ஏரியாவில் அவருக்கும் ஒரு இத்தனை வருஷம் இருந்திருக்காருல்ல, ஒரு புதுசாக ஒரு கேண்டிடேட் இல்லை, எல்லாத்துக்கும் அறிமுகமானவர். அவர் மேலே 1000 குறை ஏற்பாடுகள்லாம் இருக்கட்டும், அறிமுகமானவர். அப்படிங்கும்போது ஈஸியாக அவர் கோபியில் ஜெயிக்கலாம். கோபியில் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேட்பாளர்களை எப்படி தூக்குவாங்க, வேட்பாளர்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், என்ன பண்ணணும், இந்த டெக்னிக்கெல்லாம் இருக்குல்ல, இந்த டெக்னிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு இன்னும் அங்கே இருக்கவங்களை விட இன்றைக்கி அனுபவம் இருக்கும். இப்போ ஒரு யூடியூப்பில் எப்படி பேசணும், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ நம்ம பேசினும் போது எப்படி பேசணும், என்ன பேசணும், ஒரு அனுபவம் வருது இல்லை. இந்த அனுபவம் அப்படிங்கிறது விஜய் வந்து சினிமாவில் அனுபவமாக இருக்கலாம், அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது செங்கோட்டையன். இந்த மாதிரி உள்ள ஆட்கள் வர 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 அந்த இயக்கம் பலப்பெறும். எப்போ ஒரு இயக்கம் பலப்பெறும் அப்படின்னா, நீங்களுக்கு மக்கள் ஆதரவும் வேணும், உங்களுடைய அந்த கட்டமைப்பு ஆதரவும் வேணும். இந்த கட்டமைப்பு அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த மாதிரியான மிகப்பெரிய மனிதர்கள் வரும்போது, இப்போ நம்ம வந்து அதிமுகலேருந்து வேறு யாராவது வந்தாலும் வச்சுக்கோங்களேன், வேலுமணியோ தங்கமணியோ விஜயபாஸ்கரோ இவங்கெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் ஊழல் பண்ணவங்கப்பா. இந்த செங்கோட்டையின் மேலே அந்த ஊழல் அப்படிங்கிறது பெருசாக இல்லை, அது இன்னொரு பலம் அவருக்கு. என்னப்பா சைலண்ட்டாக இருப்பார்ப்பா. இன்னொன்று செங்கோட்டையன் என்னென்னா, அவர் ஒரு கட்சிக்கு போனார்னா ரொம்ப விசுவாசமாக இருப்பார்ப்பா. கடைசி வரைக்கும் விசுவாசமாக தான் இருந்தார். கடைசி நேரத்தில் தான் அப்படி ஆகிட்டார். கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருப்பார். இன்னொன்று 87 வயசு ஆகிடுச்சு, இதுக்கு மேலே இன்னொரு கட்சிக்கு போகிறது நல்லா இருக்காது அவருக்கு. அப்போ ஒரு டிவிகேக்கு போனால் இதான் டிவிகே தான், இதுக்கு மேலே வந்து இன்னொரு கட்சிக்கு போக மாட்டார். அப்போ இதையெல்லாம் அம்சங்களை ஆராய்ந்து, இன்னொன்று ஏற்கனவே வந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவர்ஜுனா பேசுனது, எங்களுக்கு கட்டமைப்பு இல்லைங்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கட்டமைப்பு இல்லாமல் தான் ஆரம்பித்தார், அப்போ சின்ன வயசில் எம்எல்ஏவானார் செங்கோட்டையன் அப்படின்னு அப்போவே மேற்கோள் காட்டினார். அதனால் ரொம்ப நாளாக இந்த டீலிங் நடந்துகிட்ருக்கு. என்ன ஒன்று டிவிகேக்கு போகாமல் தடுக்கணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த திமுக பேருக்கு வேலை செய்யுது. அப்போ டிவிகேவுக்கு போகாமல் செங்கோட்டையனை ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னா, டிவிகேவுக்கு போனால் விஜய் பலம் பெற்று விடுவார், இல்லை விஜய்க்கு நிறைய ஐடியா கொடுப்பார். அந்த அச்சம் தானே, ஏதோ ஒரு அச்சம் தானே. யார் வந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, யார் வந்தாலும் ஒரு ஆடட் வேல்யூ தான் விஜய் அவர்களை பொறுத்தவரை. விஜய் அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேரை உள்ளே சேர்த்து, அதுவும் அந்த ஊழல் பண்ணாதவங்களை, விஷயம் தெரிஞ்சவங்களை, இன்டெலெக்சுவலை இவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்தா அவருடைய கட்சிக்கான அந்த தரம் அப்படிங்கிறது இன்னும் ஏறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி செங்கோட்டையன் சேருவது விஜய்க்கு பலம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். தொடர்ந்து நம்ம இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம், விஜய்க்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு. இப்போ இவரை சேர்க்கதன் விளைவாக, ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பதன் விளைவாக அதிமுகவில் இருக்க அதிருப்தியாளர்கள் நிறைய பேர், அதிமுக மட்டும் இல்லை நிறைய கட்சியிலேருந்து அதிருப்தியாளர்கள் உள்ளே வரலாம். சரி, போனால் ஒரு மரியாதையான இடம் கிடைக்குதுப்பா. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ போனீங்கன்னா புஷி ஆனந்த் வேணாங்கிறார், ஆதவர்ஜுனா வேணாங்கிறார் அப்படின்னு பல தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை உடைக்கிறது விஜய்க்கு அவசியம். அதனால் இன்றைக்கி செங்கோட்டையனை சேர்ப்பதன் மூலியமாக பல விஷயங்களுக்கு விஜய் ஒரு முடிவை காணுவார். ஏன்னா இன்றைக்கி ஆதாரம் இல்லாமல் பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஒருவேளை விஜய்க்கு தெரியும்ல நமக்கு நன்மை செய்கிறவங்க யார், தீமை செய்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் நமக்கு நன்மை செய்கிறதா தான் நினச்சிட்டு இருக்காரு. அதனால தான் அவங்களை கூட வச்சிருக்காரு. ஆனால் வெளியில் வரக்கூடிய தகவல் என்னென்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இவரை முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்னு. முட்டு சந்தில் நிறுத்துறாங்களா, ஜெயிக்க வைக்கிறாங்களாங்கிறது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு 1000 கருத்து இருக்கலாம், உங்களுக்கு 1000 கருத்து இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து டிவிகேவுக்கு நிறைய பேர் வருவதற்கு
செங்கோட்டையன் முதல் வழியாக இருப்பார் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது விஜய்க்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம் அவர் சேர்ந்திருக்கலாம். தொடர்ந்து நம்ம இதான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அலை அடிக்கிறது. அதை யார் பயன்படுத்திக்கிட போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் பலம் பெற்றுக் கொண்டு இருக்கிறதுல அதனுடைய பலம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக திமுகவுக்கு 3வது இடம் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். ஏற்கனவே செங்கோட்டையினுடைய அக்கா பையன் ஓய்வு பெற்ற டிஜிபி போய் பார்த்து வந்திருக்காரு. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். அதனால் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் நினைக்கிறோம். அதனால் செங்கோட்டையன் எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படிங்கிறது எல்லாமே எப்பயுமே சொல்கிற மாதிரி காலம் தான் அனைத்துக்கான தீர்ப்பை சொல்ல வேண்டும். தொடர்ந்து இதான் சொல்லுவோம். விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இப்போ நீங்கள் பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் விட்டுருங்க. அவருக்கு அரசியல் தெரியுது தெரியல என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவர் செய்கிற பல தப்பான விஷயங்கள் கூட இன்றைக்கி மக்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அவர் நல்லவர்ப்பா, அவர் செய்கிறது சரியாக இருக்கும்னு இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் நம்புவது விஜய்க்கு ஒரு பெரிய பலம். அந்த பலம் இருக்கும் வரை விஜய் அசைக்க முடியாது. அது எவ்வளோ நாள் இருக்கும்னு நமக்கு தெரியாது. அது இருக்கும் வரை கண்டிப்பாக அசைக்க முடியாது. இப்போ மக்கள் அவரை நம்புறாங்க. நீங்களும் நம்புறாங்களா இல்லையாங்கிறத உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.